தன்னுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் நினைவாக அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். இரண்டாவதாக திராட்சை பழரசத்தை எடுத்து இதை நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று அவர்களுக்கு அதை கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, அதை சீடர்களுக்கு அறிமுகப்படுத்தியதோடு நின்று விடாமல் அந்த சீடர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு வாரத்தின் முதல் நாள் தோறும் அவர்கள் சபையாக ஒருமனப்பட்டவர்களாக ஓரிடத்தில் கூடி வந்து அவர்கள் கபடமில்லாத இருதயத்தோடும் மகிழ்ச்சியோடும் அவர்கள் அப்பம் பெற்று தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். இப்போ வாரத்தின் முதலாதோறும் நாம் இதில் பங்கு பெற வேண்டுமா என்று சொன்னால், வாரத்தின் முதலாதோறும் பங்கு பெற வேண்டும் என்பது வேதாகமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பஸ்கா எப்படி புசிக்க வேண்டும் என்பது கொடுக்கப்பட்ட கட்டளையோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகிற போது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற புதிய ஏற்பாட்டினுடைய உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால், வாரத்தின் முதல் தோறும் புதிய உடன்படிக்கையில நாம் பங்கு பெற வேண்டும். ஆக புதிய உடன்படிக்கை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, அப்ப புதியது என்று சொல்லும் போதே பழையது என்று ஒன்று நிச்சயமாக உண்டு. அப்ப பழையது என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை, ஒரு சட்டம், அது பழையதாகி போனது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? புதியதை நான் உங்களுக்கு தருகிறேன், ஒரு புதிய உடன்படிக்கையை நான் உங்களுக்கு தருகிறேன், புதிய உடன்படிக்கையை நீங்கள் கை கொள்ளும்படியாக, அதை நிறைவேற்றும்படியாக இந்த கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். ஆக அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது, அந்த உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் அவசியம் என்று சொன்னால், அந்த புதிய உடன்படிக்கையை நாம் கை கொண்டு இதனை கீழ்ப்படிந்து இதை நாம் நிறைவேற்றுகிற போது இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று பார்த்தால், நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உள்ள ஒரு நம்பிக்கை, வாக்குத்தத்தம் உள்ள ஒரு பரிசு, வாக்குத்தத்தம் உள்ள ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை அவர் நமக்கு இதன் மூலமாக உறுதிப்படுத்தி நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இதை குறித்து எபிரேயர் ஆசிரியர் சொல்லும் பொழுது 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே நாம் படிக்கலாம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஆக முதலாம் உடன்படிக்கை என்று ஒன்று இருந்தது. அதை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் இரண்டாவது ஒரு உடன்படிக்கையை அவர் அறிமுகப்படுத்தும்படியாக, இரண்டாவது உடன்படிக்கையான ஒரு புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன ஆனாரா? அவர் மரணம் அடைந்து ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படி, ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுக்கும்படிக்கு அவர் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? தன்னுடைய உயிரையே அவர் தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தது. அந்த கொல்கதா மலையில, அந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து தம்முடைய இன்னுயிரை இந்த உலக மக்களுடைய எல்லாருடைய அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவேதான் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள், புதிய உடன்படிக்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள் இந்த அப்பத்திலும் இந்த திராட்சரசத்திலும் பங்கு பெறும்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும். நித்தியம் என்பது ஒன்று இருக்கிறது, அது இந்த உலகம் நமக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தாமே சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகள் மாத்திரம் ஒளிந்து போகாது என்று சொன்னார். அவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? நித்திய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆக நித்தியம் என்பது இந்த உலகம் அல்ல. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற வானம் பூமி எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். இது நித்தியமானது அல்ல. ஆக என்ன சொல்ல வராரு? நித்தியம் என்பது ஒன்று இருக்கிறது, அது நாம் இந்த கண்களால் பார்க்க முடியாது. அது நம்முடைய கண்களுக்கு இப்போது மறைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் புதிய உடன்படிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நித்தியம் என்பது நமக்கு எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு அதை விளக்கமாக சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய பொதுவான முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் தொடங்கி நாம் வாசித்து பார்க்கும்போது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். என்ன சொல்றார் பாருங்க, நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நம்முடைய தேவன் நித்தியமானவர், இயேசு கிறிஸ்துவானவர் நித்தியமானவர், பரிசுத்த ஆவியானவர் நித்தியமானவர். நாம் அவர்களை நேரில் நாம் பார்த்ததில்லை. நமக்கு அவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நாம் அவர்களை நேரடியாக இந்த மாம்ச கண்களால் நாம் பார்க்காவிட்டாலும் கூட நாம் அவரை விசுவாசத்தினால் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனை நாம் விசுவாசத்தால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசத்தால் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை, பரிசுத்த ஆவியானவருடைய பலனை, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல்களை நாம் நம்முடைய விசுவாசத்தால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் அவர் மீது வைத்திருப்பதினாலே சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, அந்த விசுவாசம் உங்களை உந்தி தள்ளுகிறது, உந்தி உங்களை அழைத்து செல்கிறது. ஏதோ ஒரு ஆற்றில் குளத்தை பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளுறது அல்லங்க. அந்த நித்தியத்தை நோக்கி உங்களை நகர்த்துகிறது. அந்த நித்தியத்தை நோக்கி உங்களை அதை உள்ளே கொண்டு போய் செலுத்தும்படியாக உங்களை உந்தி தள்ளுகிறது. அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அதுதான் சொல்றார் பாருங்க, அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற. அப்ப அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த அந்த நித்தியம் என்பது அது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஆச்சரியம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய வார்த்தைகளால் அந்த நித்தியத்தை குறித்து நம்மால் வர்ணிக்கவே முடியாது, வார்த்தைகளே இல்லை. அப்படிப்பட்ட அந்த சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற என்று சொல்லுகிறார். அப்ப அந்த நித்தியம் என்பது மகிமையால் நிறைந்திருக்கிற ஒரு உலகம். அந்த 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 நித்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் அவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து என்று சொல்லுகிறார். நீங்க சங்கடத்தோடு இருக்கக்கூடாது, நீங்கள் துக்கத்தோடு இருக்கக்கூடாது, நீங்கள் வியாகுலத்தோடு இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. ஏனென்றால் நீங்கள் யார் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள்? தேவன் மீது நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையின் மீது நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூற வேண்டும். தொடர்ந்து சொல்லும் போது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நான் வைத்திருக்கிற விசுவாசம் வெறுமனான விசுவாசம் அல்ல, ஒன்றுக்கும் உதவாத விசுவாசம் அல்ல. நான் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் எனக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கக்கூடியதாக,
என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடியதாக, என்னுடைய ஆத்மாவை நித்தியத்திற்கு கொண்டு சென்று என்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியதாக அப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் அவர் மீது வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பலன் எனக்கு கிடைக்க போகிறதுனால என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 10வது வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்ப நாம் அவர் மீது வைத்த அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அந்த விசுவாசமும் அந்த ரட்சிப்பும் ஒன்று சேருகிற போது நமக்கு என்ன கிடைக்குதா? ஆத்ம ரட்சிப்பு கிடைக்கிறது, நித்தியம் நமக்கு கிடைக்கிறது. இது எப்படிப்பட்டதா இருக்குமோ? இந்த ஆனந்த பாக்கியம், இந்த மகிமையால் நிறைந்திருக்கிற இந்த சொல்லி முடியாத இந்த பேரின்பம், நித்திய ஆனந்தம் இருக்கிறது, இது எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் கூட அவர்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இல்லை. பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கல. அவர்கள் எல்லாம் இதை கண்கொண்டு பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில், புதிய உடன்படிக்கையின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அவர்கள் கூட அவ்வளவு ஆசையா இருந்தாங்களாம். பழைய ஏற்பாட்டின் காலத்து தீர்க்கதரிசிகள் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விசுவாசமும் இந்த ஆத்ம ரட்சிப்பும் இது மிகப்பெரிய ஒரு விசேஷமானது. அதை குறித்து ஆராய்ந்து பார்ப்பதற்கும் அதை குறித்து அறிந்து கொள்வதற்கும் அவர்கள் அவ்வளவு ஆசையா இருந்திருக்கிறார்கள். 12வது வசனத்தில் படிக்கிறோம், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. தங்கள் நிமித்தம் அல்ல, அவங்களுக்கு இது கொடுக்கப்படல, நமது நிமித்தம். இனி இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய சிலுவை மரணத்திற்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த உலகத்தில் பிறக்க போகிற எல்லா ஜனங்களுக்குமாக இந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறதே. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஆனால் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை அவர்களுக்கு முன்னறிவித்தார்கள். அதை அவர்கள் ஒரு செய்தியாகத்தான் கேள்விப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்தியாக கேள்விப்பட்டதே அவர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷமாக இருக்குமானால், இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். தேவதூதர்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. அப்போ தீர்க்கதரிசிகளை காட்டிலும், பழைய ஏற்பாட்டு ஜனங்களை காட்டிலும், தேவதூதர்களை காட்டிலும் நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் போது நாம் சந்தோஷம் அடைய வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையால் என்ன சொல்றார் பாருங்க, 13வது வசனத்துல, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியோடு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தான், உங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வருவார், அவர் தாமதம் பண்ண மாட்டார். அவர் வேலை அவர் தாமதம் பண்ணினார். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அவர் கூடிய சீக்கிரத்தில் வருவார். தேவ எக்காலம் தொனிக்கும் போது இல்லையா, அவர் வானத்திலிருந்து மேகங்கள் மீது அவர் வருவார். அவர் வரும்போது
அவர் நமக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படி, அந்த பரலோகத்திலே கொண்டு போய் நம்மை சேர்க்கும்படி அவர் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் இந்த உலகத்திற்கு வருகிற வரைக்கும், ஒருவேளை அவருடைய வருகைக்கு நாம் முந்திக் கொண்டால், நம்முடைய மரணம் நமக்கு சம்பவிக்குமானால், நாம் இந்த பூமியில எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தில் எல்லளவும் குறைந்து விடாமல், அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியுள்ளவர்களாக இருந்து, நம்முடைய இருதயத்தை காத்துக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து, நாம் அவர் மேல் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவர் மீது நாம் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்து, அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சந்திப்புகளாக நாம்